யூனிட் 10ல் ஒரு 5 மார்க் கொஸ்டின் டிரான்சிஸ்டர் ஒர்க்ஸ் as ஆம்பிளிஃபையர். ஸோ அப்படின்னா என்னென்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமல் பேசும்போது உங்களுக்கு சவுண்ட் அதிகமாக கேட்காது. இப்போது அந்த சிக்னலை, அந்த சவுண்ட் சிக்னலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த மைக்கை வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஆம்பிளிஃபையர்னு ஒன்று யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே டிரான்சிஸ்டர் எப்படி ஆம்பிளிஃபையராக யூஸ் ஆகுது அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த வீக் சிக்னலாக அந்த சைடில் அந்த டயக்ராம் நான் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இல்லைன்னா அந்த நம்ம புக்கில் ஒரு டயக்ராம் போட்டுருப்பாங்க பாருங்கள். அந்த வீக் சிக்னலை, இதுதான் அந்த வீக் சிக்னல், ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது பாருங்கள். இது வீக் சிக்னல் இன்புட்டு. இதை பாருங்கள் எவ்வளோ பெருசாக மாற்றி காட்டியிருக்கு. ஸோ இதுக்கு தான் இதுக்கு எது யூஸ் ஆகுது, டிரான்சிஸ்டர் யூஸ் ஆகுது. இந்த டயக்ராமில் எது டிரான்சிஸ்டர்னால் இதுதான் டிரான்சிஸ்டர், பேஸு, கலெக்டர், எமிட்டர். ஓகே, டிரான்சிஸ்டர் வந்து ஒரு சிக்னலை இன்க்ரீஸ் பண்ணணும்னா டிரான்சிஸ்டர் மட்டும் இருக்கக்கூடாது. அதில் வந்து நிறைய கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க, அந்த சர்க்யூட்டில் ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க, பேட்ரி. ஸோ இது மாதிரி நிறையா யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி யூஸ் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த வீக் சிக்னலை, இந்த மாதிரி வீக் சிக்னலை லார்ஜ் சிக்னலாக மாற்றணும். ஓகே, இந்த டயக்ராம் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தியரிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையர் பாருங்கள். இது அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்படியே ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். ஒவ்வொரு பாயிண்டாக பாருங்கள். இன்க்ரீஸ் த சிக்னலோட சேர்ந்து நம்ம லோவாக பேசணும்னா அதை சிக்னல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம். வீக் சிக்னலை ஸ்ட்ராங் சிக்னலாக மாற்றும். இதில் எதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா, லார்ஜ் அந்த ஆம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டர், செகண்ட் பாயிண்ட், கெப்பாசிட்டர், டிரான்ஸ்ஃபார்மர், இது எல்லாமே யூஸ் பண்ணால் தான் அது ஆம்பிளிஃபையராக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கியூ பாயிண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் நெய்தர் சேச்சுரேஷன் நார் கட் ஆஃப். இதில் கியூ பாயிண்ட் வந்து அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த டிரான்சிஸ்டரில் கியூ பாயிண்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் டிரான்சிஸ்டர் நல்லா ஆக்ட் ஆகும், குட் ஆக்டிவ் ஆகும். சரியா, இந்த சேச்சுரேஷனாக இருக்காது, கட் ஆஃபும் இருக்காது. அந்த டைமில் கியூ பாயிண்ட் இஸ் ஃபிக்ஸ்ட் நெய்தர் சேச்சுரேஷன் நாட் கட் ஆஃப். அடுத்த பாயிண்ட் வந்துன்னா, இதில் ஆர்சின்னு ஒரு ரெசிஸ்டர் ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. அந்த ரெசிஸ்டர் எதுக்கு யூஸ் ஆகுனா, அவுட்புட்டை அதை ஸ்டாப் பண்ணி, அந்த அவுட்புட்டை ஸ்டாப் பண்ணி அதில் அந்த ரெசிஸ்டர் வந்து அந்த வோல்டேஜ் ஸ்டாப் பண்ணி அதில் அவுட்புட்டை மெஷர் பண்ணுறது. அதில் ஆர்சின்னு யூஸ் பண்ணுறோம் டிரான்சிஸ்டர். எதுக்கு யூஸ் ஆகுனா, அது பேர் லோட் ரெசிஸ்டர் மெஷர் த அவுட்புட் வோல்டேஜ். வேறு அதில் R1, R2, RI அப்படிங்கிறது அந்த சர்க்யூட்டை பயாஸ் பண்ணுறதுக்கு. நம்ம படிச்சுக்கோங்களா, ஃபார்வர்ட் பயாஸ்னால் அதில் கரண்ட் அலோவ் பண்ணும், ரிவர்ஸ்னால் கரண்ட் அலோவ் பண்ணாதுன்னு. ஸோ அதுக்கு இந்த R1, R2, RIங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டெபிலைசேஷன், எந்த சர்க்யூட்டில் எந்த டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கிறது இந்த 3 ரெசிஸ்டர்ஸ். அப்புறம் கெப்பாசிட்டர் இதில் யூஸ் பண்ணுறாங்க. அதில் C1ங்கிற கெப்பாசிட்டர் பாருங்கள் இந்த பாயிண்டில். ஏசி, ஏன்னா கெப்பாசிட்டர் எப்பவுமே ஏசி சிக்னல் தான் அலோவ் பண்ணும். அதில் ஏசி சிக்னலாக அலோவ் பண்ணுறது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா சிங்கிற ஒரு கெப்பாசிட்டர் ப்ரொவைட்ஸ் லோ ரியாக்ஷன் ஆம்பிளிஃபிகேஷன் ஆஃப் ஏசி. ஸோ லோ ரியாக்டன்ஸ் இது எதை ப்ரொவைட் பண்ணுறது, லோ ரியாக்டன்ஸ் வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கம்மியாக ப்ரொவைட் பண்ணுது டு ஆம்பிளிஃபிகேஷன் ஏசி சிக்னலுக்கு. அதுக்கப்புறம் சிசின்னு ஒன்று யூஸ் ஆகுது பாருங்கள். அது பேர் கன்ஸ்ட்ரக்டிவ் மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர். அடுத்து விஎஸ்ங்கிறது ஒரு வோல்டேஜ், அதுக்கு வந்து இன்புட் சிக்னல் அப்ளைடு அக்ராஸ் பேஸ் எமிட்டருக்கு இடையில் ஒரு பேட்டரி நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த வோல்டேஜ் வந்து எதுக்கு இடையில் யூஸ் பண்ணுறாங்க, பேஸுக்கும் எமிட்டருக்கு இடையில். இந்த சர்க்யூட்டில் அவுட்புட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, எவ்வளோ கரண்ட் கெயின் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது பாருங்க, பீட்டா. அது வந்து எந்த கரண்டோட ரேஷியோ அப்படின்னா, கலெக்டர் கரண்ட்டையும் பேஸ் கரண்ட்டையும் நான் டிவைட் பண்ணால் எனக்கு அந்த கரண்ட் கெயின் கிடைக்கும். பீட்டாங்கிறது கரண்ட், எவ்வளோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கிடைக்கும். எனக்கு இதில் ஐசி வேணும்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். அடுத்து இந்த ஈக்குவேஷன் என்ன சார், என்ன அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் என்னென்னா, நம்ம கிர்ச்சாஃப்ஸோட லாவை இந்த டயக்ராமாக அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ கிர்ச்சாஃப்ஸோட லா நமக்கு தெரியும், இந்த சர்க்யூட்டில் அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த சர்க்யூட்டில் அப்ளை பண்ணியிருக்கோம் கிர்ச்சாஃப்ஸோட லா. ஸோ விசிசி, இதில் விசிசியோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், கிர்ச்சாஃப்ஸோடலாம் பிடிச்சது கரண்டையும் ரெசிஸ்டரையும் நம்ம மல்டிபிள் பண்ணுறதுக்கு ஈக்குவல் இருக்கும். இந்த விசிசி வேல்யூ இதில் பாருங்களேன், இந்த விசிசி வேல்யூ ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பாருங்கள், இந்த ஐசியும் ஆர்சி மல்டிபிள் பண்ணுறதுக்கும். சரி, அப்புறம் இதில் இருக்கக்கூடிய விசிஇ அந்த வோல்டேஜை மல்டிபிள் பண்ண ஈக்குவல் இருக்கும். இந்த ஈக்குவேஷனை மெமரியாக வச்சுக்கோங்க. அந்த சர்க்யூட்லேருந்து நம்ம எடுக்கிறோம், விசிசியோட வேல்யூ இதை ஆட் பண்ணுறது ஈக்குவலாக இருக்கும். கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் ஆட் பண்ணுறது மல்டிபிள் பண்ணி பண்ணுறது ஈக்குவலாக இருக்கும். இதில் விசி மட்டும் வேணும், அதாவது விசியோட வேல்யூ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறது ஈக்குவலாக இருக்கும். எனக்கு விசி மட்டும் வேணும்னா ஐசிஆர்சி அந்த பக்கம் கொண்டு போயிடும். இந்த 3 ஈக்குவேஷன் மட்டும் தான் நீங்கள் எழுதுறீங்க. ஓகே, அடுத்து வந்து இந்த பாயிண்ட் எழுதுறீங்க. இப்போது நம்ம வந்து எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ இதுதான் அந்த சிக்னல், இன்புட் சிக்னல். இதெல்லாம் ஃபஸ்ட் ஆஃப் சைக்கிள் உள்ளே போகும். அப்படி உள்ளே போகும்போது என்ன மாதிரி ஒர்க் நடக்கும். அப்புறம் செகண்ட் ஆஃப் சைக்கிள், இதுக்கு பேர் நெகட்டிவ் சைக்கிள், இது ஒரு பாசிட்டிவ் சைக்கிள் மேலே இருக்குது. ஸோ நெகட்டிவ் சைக்கிள் உள்ளே போகும்போது என்ன மாதிரி நமக்கு டிரான்சிஸ்டர் ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இதில் 2 பாருங்களேன். ஏதாவது ஒரு சைடை படிச்சு வச்சிட்டிங்கன்னா, இங்கே இன்க்ரீஸ்னால் அங்கே டிக்ரீசஸ் அப்படின்னு வரும், இங்கே டிக்ரீஸ்னால் அங்கே இன்க்ரீஸ், அந்த மாதிரி மாறி வரும். அந்த
பாசிட்டிவ் சைக்கிள் என்ன நடக்குன்னு பாருங்களேன். இதுக்கு நம்ம அப்படியே ஆப்போசிட் அங்கே சொல்லணும். இன்புட் சிக்னல் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஃபார்வர்ட் வோல்டேஜ் அக்ராஸ் எமிட்டர் இன்க்ரீசஸ் த ஃபார்வர்டு வோல்டேஜ். இங்கே வந்து இன்புட் சிக்னல் என்ன பண்ணுதான், ஃபார்வர்டு வோல்டேஜ் அக்ராஸ் எமிட்டர் அதை இன்க்ரீஸ் பண்ணுது. இந்த வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுது. எமிட்டர் பேஸ் இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுது. இங்கே டிக்ரீஸ் பண்ணுது இன்புட் சிக்னல், நான் கொடுக்கக்கூடிய இன்புட் சிக்னல். அப்புறம் இங்கே பேஸ் ஐபி இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே ஐபி டிக்ரீஸ் ஆகுது. கலெக்டர் கரண்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, இங்கே கலெக்டர் கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகுது. அப்படியே ஆப்போசிட்டில் ஆர்சி வோல்டேஜ், அதான் இந்த அதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் இங்கே பாசிட்டிவ் அவசியங்கள் உள்ளே போகும்போது இந்த ஆர்சி வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. விசிஇயில் அதாவது காமனுக்கும் கலெக்டர் எமிட்டருக்கும் இடையில இருக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இங்கே வந்து அப்படியே ஆப்போசிட், ஆர்சி இன்க்ரீசஸ், ஆர்சி டிக்ரீஸ், விசி இன்க்ரீசஸ். இப்போ பாசிட்டிவ் சைக்கிள் உள்ளே போகும்போது நெகட்டிவ் சைக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுது, நெகட்டிவ் சைக்கிள் உள்ளே போகும்போது பாசிட்டிவ் சைக்கிளை ப்ரொடியூஸ் பண்ணுது. அவுட்புட் சிக்னலை நம்ம செக் பண்ணும்போது லாஸ்ட் பாயிண்ட், அவுட்புட் சிக்னலில் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்குள்ளே ஆங்கிள் எவ்வளோ இருக்கும், அவுட்புட்டோட சிக்னலோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 180 டிகிரி. ஏன்னா இது இன்புட்டும் அவுட்புட்டும் சேர்ந்துடும். ஸோ டோட்டல் வந்து 180 கிடச்சிக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் பேஸ் ரிவர்சல் 180 டிகிரி ரிவர்சல், பேஸ் ரிவர்சல் அப்சர்வ்டு அப்படின்னு சொல்லிடுங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் ட்ராப் பண்ணணும். ட்ராப் பண்ணிவிட்டு வீக் சிக்னலை ஸ்ட்ராங் சிக்னலாக மாற்றுறதுக்கு டிரான்சிஸ்டர் யூஸ் ஆகுதுன்னு இந்த பாயிண்ட்டை நீங்கள் எழுதணும். இந்த 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அதை மட்டும் எழுதிக்கோங்க. இதில் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க இந்த பாயிண்டில். அடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குறது நீங்கள் இந்த டயக்ராமில் பார்த்தா தெரியும், கொடுக்குறது வந்து இன்புட்டு. இல்லை பாருங்கள், இன்புட் உள்ளே போகுது. இந்த டயக்ராமில் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பாங்க. இதில் இன்புட்டு உள்ளே போகுது, ஆனால் அவுட்புட்டில் பாருங்கள் அந்த அப்படியே ரிவர்ஸாக போகுது. அவுட்புட் நெகட்டிவ் போகும்போது பாசிட்டிவாக கிடைக்கும். இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம்க்கு அப்புறம் அதோட ஒர்க்கிங், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன், அதுக்கப்புறம் அதோட ஒர்க்கிங், பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள். ஓகே, தேங்க்யூ.